இதில் முத்தாய்ப்பாக ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. மறுமை நாளில் அல்லாஹ் விசாரணை செய்யும் பொழுது முக்கியமான சிலரை எப்படி அல்லாஹ் விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்காக வேண்டிய நம்முடைய பார்வையில் அல்லாஹ்வுக்காக வேண்டிய உயிரை ஒருத்தர் தியாகம் செஞ்சிருப்பார், ஷஹீதாக இருப்பார். அவரை அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான்? விசாரணை செய்வான். என்ன விசாரணை செய்வான்? உனக்கு நல்ல உடல் ஆற்றலை, உடல் வலிமையை நான் கொடுத்துருந்தேனே, ஒரு இளமையை கொடுத்துருந்தேனே, நீ எனக்காக என்ன செஞ்ச என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ அவர் என்ன செய்வார்னு கேட்டால், உனக்காகத்தான் நான் என்னுடைய உயிரையே தியாகம் பண்ணிட்டேனே, ஷஹீத் ஆகிட்டனே, ஷஹீதாகித்தானே இங்கே வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இல்லை, கதப்த, பொய் சொல்கிறாய், ஒலாக்கின்னக்க காத்தல்த லி ஐ யுகால ஜரி உன்னை வீரன் என்று உனக்கு பிறகு, நீ மரணித்த பிறகு உன்னை வீரன் என்று மக்கள் பேசிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்குத்தான் நீ உயிரை தியாகம் செய்த. ஃபகத் கீல, சொல்லப்பட்டு விட்டது, அந்த மாதிரி உலகத்தில் உனக்கு அந்த பேர் கிடைத்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் நரகத்தில் கொண்டு தள்ளிடுவான். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்? உலகத்தில் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இவர் ஷஹீதுண்டு, அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செஞ்சவர்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அவர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பார், நம்ம அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சோன்னு சொல்லி அவரை நினைத்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீ உள்ளுக்குள்ளே இந்த உயிரை தியாகம் பண்ண போகும்போது உள்ளுக்குள்ளே லேசாக என்ன வந்துருச்சு உனக்கு? நம்ம தியாகம் பண்ணோம்னா வரலாறில் நம்மளை வீரர்னு எல்லாரும் பேசுவாங்க, நம்மளை பாராட்டுவாங்க, நம்ம செத்து போயிட்டா கூட நம்முடைய பேர் என்ன செய்யும், விளங்கும் என்ற நோக்கத்துக்கு தானே நீ உயிரை தியாகம் செஞ்ச என்று அல்லாஹ் நிராகரிச்சிடறான். அப்போ ஒரு சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்கில் கூட நம்முடைய இறை நேசராக ஆகக்கூடிய தன்மை மாறி போய்விடுகிறது. இவர் பெரிய தியாகம் தான் பண்ணி இருக்கிறார், பண்ணுனா கூட உலகத்தில் பேரும் புகழுக்காக இதை செஞ்சார்னாகும்போது அவர் இறைநேசராக ஆக முடியலை. நபிமார்களுக்கு அடுத்த தரஜா இவர் கிடைச்சிருக்க வேண்டும். உயிர் தியாகிக்கு என்ன கிடைக்கணும்? நபிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவியில் அடுத்த பதவி இவருக்கு கிடைக்கணும், ஆனால் கிடைக்கவில்லை. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு மார்க்க அறிஞரை அழைத்து விசாரிக்குவான். இவருக்கு நிறைய அந்தஸ்து கிடைக்க வேண்டிய ஒரு சுமையை அவர் சுமந்திருக்கிறார். ஏன்னா இவருடைய பிரச்சாரத்தை எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க, நேர்வழி பெற்றிருப்பாங்க, இவரால் தவறான கொள்கையிலிருந்து எத்தனை பேர் விடுபட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு எல்லாம் விசாரிக்கிறான். விசாரித்தவொடனே அவர் என்ன செய்வார்? நான் உனக்காக அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணேன், என்னென்ன செஞ்சார் அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் செஞ்ச, எனக்காக வேண்டிய செஞ்ச, நீ பொய் சொல்லுகிறாய், உன்னை அறிஞர் என்று மக்கள் பேசிக்கொள்ள வேண்டும் தான் இதெல்லாம் செஞ்ச. மர்ம ஒன்று இருக்குது, அங்கே பெரிய கூலி கிடைக்கும், அல்லாவிடத்தில் பரிசு கிடைக்கும், நீ செய்யவே இல்லை. நீ உலகத்தில் உன்னை எல்லாரும் அறிஞர்னு பேசிக்கொள்ளணும், பாராட்டணுங்கிற நோக்கம்தான் உனக்கு இருந்தது. அது உலகத்தில் சொல்லிவிட்ட. அப்படி சொல்கிறான் அல்ல, உலாக்கின்னக தால்லம் தல் இல்ம, நீ கல்வியை கற்றுக்கொண்டது எதற்கென்றால் யுகால் ஆலிமுன், ஆலிம் என்று உன்னை சொல்லணும் என்பதற்குத்தான் கற்றுக்கொண்டாய். ஃபகத் கீல, சொல்லப்பட்டு விட்டது, உலகத்தில் எல்லாரும் அந்த பேரை உனக்கு தந்துட்டாங்க, இங்கே நம்மள்கிட்ட ஒன்றும் கிடையாது, இவனை இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்றான் அல்ல. அதே மாதிரி பொருளாதாரத்தை ஒருத்தன் வாரி வாரி வழங்குவதன் மூலமாகவும் மறுமையில் உயர்வான பதவியை அடைய முடியும். அப்படி ஒருத்தன் நிறைய வாரி வாரி வழங்கியிருப்பான், அவனை கூப்பிட்டு இறைவன் விசாரிப்பான், நீ என்னடா பண்ண? அவனு இதே மாதிரி சொல்லுவான், உனக்காக வேண்டி வாரி வாரி வழங்கின, யார் கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்ல காரியம் எதெல்லாம் இருக்குது அத்தனைக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு. நல்லா என்ன செய்வான்? இல்லை, பொய் சொல்கிற, நீ கொடுத்தது நெசம், எனக்காகன்னு சொல்கிறது பொய், நீ எதற்காக இதை செஞ்சேன்னு கேட்டால், உன்னை ஜவாதுன் வள்ளல் என்று மக்கள்லாம் பாராட்ட வேண்டும் என்று நினைத்து செய்தாய், வள்ளல் பட்டம் உலகத்தில் கிடச்சி போச்சு, நம்மள்கிட்ட ஒன்றும் கிடையாது. இது முஸ்லீமில் 3527வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இதுவரை நம்ம சொன்னோம்ல, இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சொன்ன ஆதாரங்களோடு ஒரு முத்திரையாக இந்த செய்தி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உலகத்தில் அவன் நல்லவன், ஆரிஞ்சரு, மகானு, பெரியாருன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உள்ளத்தில் அவங்களுக்கு சரியாக இருக்கா சரியா இல்லையான்னு நமக்கு தெரியல. பார்த்தீங்களா? அங்கே வச்சு என்னவாகுது? அவருக்கே கூட தெரியல, அவர் பெரிய நான் சாதனை செஞ்ச மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரு, நம்ம உயிர் தியாகம் பண்ணிட்டோம் நமக்கு பெரிய பரிசு கிடைக்கும்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. அல்ல எதையும் பார்க்குறான், இவன் என்னத்துக்கு இதெல்லாம் செஞ்சாங்கிறதையும் சேர்த்து பார்க்குறான், அதில் அடிபட்டு போயிடுறாங்க. அப்போ உள்ளத்தில் உள்ளதுதான் ஒருத்தனை இறைநேசத்தை தீர்மானிக்கும் என்று சொல்லும் பொழுது, உலகத்தில் பெரிய பெரிய இந்த ஷஹீதுக்கு மேலே பெரிய வேலையா? நீங்கள் யாரை மகாண்டு கொண்டாடுகிறீர்களோ, யாரையெல்லாம் அவுலியான்னு நீங்களா பட்டம் கட்டியிருக்கிறீர்களோ, அவங்கெல்லாம் இந்த ஷஹீதுகள் செஞ்ச வேலை அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்களா?
ஒன்றும் கிடையாது. ஏதோ சில கதைகள் எழுதி வச்சிருக்கிறாங்களே தவிர உயிரையே தியாகம் பண்ணி அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு உயிரை தியாகம் பண்ணி அப்படியான ஒரு வேலை செஞ்சவருடைய நிலைமை எப்படி ஆகி போயிடுச்சே. அப்போ சிந்திச்சு பார்க்கும் பொழுது யாரையும் பற்றி நம்ம அவுலியா மகான்னு சொன்னால் பயங்கரமான ஒரு குற்றத்தில் சேர்ந்துரும். இதை விளங்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில்